ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், லெமன் இருக்குது. லெமன் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணலான்ட்டு, ஏன்னா இந்த பாட் நான் மாற்றலான்ட்டு இருக்கேங்க. இந்த பாட் வந்து உடஞ்சி போயிருக்கு பாருங்கள். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து 2 பக்கெட்டு ஒன்றா வச்சுருந்தேங்க. இந்த பக்கெட்டும் அந்த பக்கெட்டும் ஒன்றா வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து நான் 2 பக்கெட்டும் எடுக்க முடியல, ரொம்ப டைட்டாகிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், கீழே மட்டும் ஹோல்ஸ் போட்டு இந்த பக்கெட்டு வந்து இந்த மேலே இருக்க பக்கெட்டு வந்து நடுவில் மட்டும் ரவுண்டாக ஓட்டை போட்டுட்டு ரவுண்டாக அதை கட் பண்ணி எடுத்துட்டேங்க. கீழே இருக்க அந்த இது மட்டும் கீழே இருக்க அந்த பாட்டம் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலேயே வச்சு இந்த அளவு வச்சுருக்கேங்க. இப்போ அது மக்கி போயிடுச்சு. இது பாருங்கள் எப்படி பக்குன்னு வருது பாருங்கள். அதனாலே மண் எவ்வளோ போகுது பாருங்கள். இது ஃபுல்லாக நான் கம்போஸ்ட் மேலே தாங்க வச்சேன். இந்த செடி ஃபுல்லாக இந்த செடி வந்து நான் வந்து கம்போஸ்ட் மேலே தாங்க வச்சேன். அதனால் நல்லா காய் பிடிக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ காய் பாருங்கள். இது ஒன்று தாங்க நான் எப்போவுமே எல்லா செடியும் நான் வாங்குவேன். மழை காலத்தில் வந்து கட் பண்ணி ஃபுல்லாக ரூட் பாண்டிங் ஆகிடுச்சுன்னா ரூட்டை கட் பண்ணிட்டு வேறு பாட்டில் மாற்றி வைப்பேன் பாருங்கள். இந்த மழை காலத்தில் வைக்கிறதுனால அது வந்து காஞ்சி போயிடும். அந்த செடியை வந்து ரூட்டு ஃபார்ம் ஆகாமல் அந்த ஸ்டெம் அப்படியே அழுகி போயிடுங்க. மழை காலத்தில் மட்டும் நம்ம பாடை சேஞ்சே பண்ணக்கூடாது. இப்போ மழை காலம் தாங்க, என்ன பண்ணுறதானா இது வந்து மண் பாருங்கள் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது பாருங்கள், கீழே பாருங்கள். அதனால் இதை மாற்றணுன்ட்டு சொல்லிவிட்டு இதை ரோட்டில் நான் எப்போயும் பார்த்துட்டே இருப்பேன். நான் எதுனா மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா நான் எதனா பார்த்துட்டே இருப்பேன். கரெக்டாக கிடச்சிடும் எனக்கு. நான் நினச்சேன்னா அது கண்டிப்பாக அது கிடச்சிடும். இந்த மாதிரி லோக்கல் நான் வந்து கடையிலலாம் நான் வாங்க மாட்டேன், காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டேங்க. இந்த டப்பு வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க. ஆனால் அழுக்காக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இந்த பேரல் வந்து கடையில் வாங்கினோன்னா 600 ரூபா 500 ரூபாய்க்கு இல்லாமல் இது கொடுக்கவே மாட்டாங்க. நான் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க. இது அழுக்கு இருந்தால் அது பரவாயில்லைங்க, மேலே யாரையா பார்க்க போகிறேன். நமக்கு இந்த மாதிரி காய் தான் நம்மளுக்கு முக்கியம், நமக்கு ஹெல்த்து தான் முக்கியம். நம்ம அழகாக இருக்கணும்னாலாம் நான் வந்து அழகாக இருக்கணும்லாம் நினைக்கவே மாட்டேங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செடியை வளர்க்கணும். கம்மியாக நம்ம வந்து செலவில்லாமல் காய்கறி செலவில்லாமல் நான் பழங்களை வளர்க்கணும். நான் பழச்செடிக்கு நான் நிறைய காசு செலவு பண்ணுவேன். விலை அதிகமாக கொடுத்து கூட வாங்குவேன். ஆனால் இந்த மாதிரி டப்புங்கெல்லாம் நான் விலை அதிகமாக கொடுத்தே வாங்க மாட்டேன். 100 ரூபா தான். ஏன்னா வந்து இது வந்து நான் 150 ரூபா கொடுத்து வாங்கினேங்க. இந்த டப்பு கடையில் தான் கொடுத்து வாங்க 150 ரூபா. ஆனால் அது அந்தளவுக்கு இல்லைங்க, ஒரு 3 வருஷம் தாங்க தாங்கும், அதுக்கப்புறம் மக்கிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், இதுவும் வந்து 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், 100 ரூபா கொடுத்து தான் வாங்கினேன். இது வரைக்கும் நல்லா இருக்குங்க. இந்த வெயில் படுறதுனால இங்கே மட்டும் பாருங்கள் வெயில் விட்டுருப்பாருங்க. அதனால் ஃபுல்லாக வச்சு இந்த செடி வச்சுருக்கேன். இந்த கொய்யா செடி மாற்றி வச்சேங்க. ஃபஸ்ட்டு வளராமல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து மாற்றி வச்சு அப்புறம் ஏதோ போட்டு இப்போ வளர வச்சுருக்கேங்க பாருங்கள். அதனால் இந்த செடி இதெல்லாம் மாற்றலான் இருக்கேன். நான் மாற்றும் போது நான் வீடியோவில் போடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். அதனால் எனக்கு வந்து லெமன் நிறைய டெய்லியும் ஆகுங்க. லெமன் ரைஸ் தாங்க நான் அடிக்கடி பசங்களுக்கு கட்டுவேன், ஜூஸ் போடுவேன். அதுக்காக லெமன் தாங்க நிறைய எனக்கு செலவாகும். இதிலே விடலாம். ஆனால் எனக்கு வந்து என் பாட்டில் சேஞ்ச் பண்ணால் இது எப்படி இருக்குமோன்னு தெரியல. அதனால் வந்து எல்லாம் பிச்சுறேன். இது காயாக தான் பறிக்கிறேன், அப்புறம் அது பழமாயிடுங்க. பாருங்கள் அது பாட்டு காய் இது ஆல் சீசனுங்க. இது எங்கே மாதாவரத்தில் வாங்கினதுங்க. நான் எதனா ஒன்று ரெசிபி நான் எதனா செஞ்சேன்னா இது நான் வச்ச லெமனால் தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லுவேன். உடனே எங்கள் வீட்டுக்கார் வந்து இதை நான் தான் வாங்கிட்டு வந்து காரில் வச்சேன், என்னால் தான் இது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எப்படியோ நான் வளர்த்து நான் இந்த லெமனை பிரித்து நான் என்ன யூஸ் பண்ணி செய்யறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம வந்து பார்த்து வளர்த்து நம்ம வந்து நல்லா உரம்லாம் போட்டு பார்த்து வளர்த்து நம்ம அதை பிரித்து ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறதால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது வந்து கம்போஸ்ட் பண்ணதுங்க. இது வந்து காய்கறி தோல்லாம் போடலைங்க. இதை வந்து என் பசங்க புக்ஸ்லாம் ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா என் பசங்க நோட் புக்கெலாம் இருக்கும் பாருங்கள், அதுக்கப்புறம் இலைகள்லாம் நான் போட்டு மக வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை தாங்க நான் போட்டு நான் அந்த பாட்டை அந்த சேஞ்ச் பண்ண போகிறேன். இது சேஞ்ச் பண்ணும்போது நான் வீடியோவில் நான் எடுக்கிறேன். எனக்கு என் ஃபோன் வந்து ஒரு ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டே என்னால் பண்ண முடியாது. நான் அதுக்காக தான் ஸ்டாண்டு ஒன்று வாங்கிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோவில் நான் காட்டுறேன். இது நான் எப்படி நான் வந்து வேறு பாட் சேஞ்ச் பண்ணுறேன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கம்போஸ்ட் பண்ணது தான் எல்லாம் மக்கிடுச்சிங்க. மக்கி எப்படி இருக்குது பாருங்கள். காய்கறி தூள் பண்ணி இதில் பார்க்கறதுக்கு ப்ரௌனாக இருக்குது, ஆனால் வந்து கருப்பு கலராக இருக்குங்க. எனக்கு கருப்பு கலராக தெரியுதுங்க. பாருங்கள் இது வந்து கொய்யா செடிங்க. இதை நான் வந்து அந்த பக்கம் வச்சுருந்தேன். இந்த வீடு ஷேடு இருக்கிறதுனால நல்லா வளரவே இல்லைங்க. ஒரு செடினா மண் வந்து காயணும்,
ஈரமாக தண்ணி ஊற்றினா ஈரமாகணும், அந்த மாதிரி தாங்க இருக்கணும். எந்த நேரமே ஈரமாக இருந்தால் மண் புழு தாங்க அதிகமாக இருக்கும், செடி நல்லா வளராதுங்க. அதனால் இந்த பக்கம் வச்சுட்டாங்க. வளராமே இருந்துச்சுங்க. ஒரு நாள் என்ன பண்ணேன், மீனும் இறாவும் கழுவுனாங்க. அந்த தண்ணி நான் ஊற்றாமல் வேணாமான்னு ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு மாதிரி ஒரு ஊற்றுனேன். அதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஃப்ரூட் இருந்தாலும் நான் ஃப்ரைடேனா சாமிக்கு தான் வச்சு நான் படைப்பேன். எங்கே என்ன பூ கிடைக்குதோ அந்த பழத்தை வச்சு நான் சாமிக்கு படைப்பேன். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி படைக்கணுமே, ஊற்றலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நான் ஊற்றாமே இருந்தேன். ஒரு வாட்டி வேஸ்ட்டாக சரி ஊற்றலாம், நம்ம வந்து என்ன அது மக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிட்டு இந்த மாதிரி நான் ஊற்றினேன் பாருங்கள். நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். திரும்பி வளர்ந்து பூ வச்சுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக எல்லாம் துளிர் விட்ருக்கு பாருங்கள். நல்ல பாருங்க, இங்கெல்லாம் துளிர் வந்திருக்கு பாருங்கள். தெரியுதா பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி துளிர் வந்திருக்கு பாருங்கள். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் காய் விட போகிறது கிடையாதுங்க. ஏன்னா நல்லா செடியை வளர்க்க போகிறேங்க. இது வந்து கொய்யா வந்து ரெட் கலர் கொய்யா டேஸ்ட்டாக இருக்கும், சீடே இருக்காது. அதனால் இந்த மாதிரி காயெல்லாம் பிச்சு போட்டு போகிறேன். ஒரு 6 மாதத்துக்கு நல்லா வளர்க்க போகிறேங்க இதை பாருங்கள். அதனால் இந்த மாதிரி பூவெல்லாம் இருந்தால் பிச்சிடுங்க பாருங்கள். பூவை பிச்சாதாங்க ஸ்டெம்மு வளரும் பாருங்கள். பிச்சிட்டேன் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து இதுங்க பீட்ரூட் கொய்யாங்க. இது சின்ன செடியாக தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பத்தில் 2-3 செடி வாங்குவேன். அது செத்து போயிடுச்சுன்னா திரும்பி வாங்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி 2 செடி போயிடுச்சு. சரி அதனால் திரும்பியும் வாங்கி காயே விடலைங்க, அப்படியே வளர்த்து பாருங்கள். இங்கே வந்துச்சுன்னா இங்கே வந்து கட் பண்ணி விட்டுருவேன். 2ஆக வந்துச்சா, அந்த மாதிரி இதை கட் பண்ணி இந்த பாருங்கள். இங்கே வந்து கிள்ளி விட்டேன், 2ஆக வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே முனையை கிள்ளி விட்டேன், இங்கே 2ஆக வந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரி இந்த முனையை இது வந்து நம்ம வந்து கிள்ளி விட்டுனா 4 ஸ்டெம்மு வருங்க. இந்த மாதிரி தாங்க பாருங்கள். இங்கே கிள்ளி விட்டு பாருங்கள், இங்கே கிள்ளி விட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து கிள்ளி விட்டேன். இங்கே வந்து 4 ஸ்டெம்மு வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த மாதிரி நான் புஷ்ஷியாக வளர்த்துருக்கேன். இப்போ மட்டும் இதில் காய் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் காய் இருக்கிறதுனால விட்டுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தூக்கி போட்டிருக்கேன். இவருங்க இங்கே காய் வந்துருக்கு. இப்போ தான் நானே பார்க்குறேன். நான் வந்து இந்த டைம் லேப்ஸ்க்காக வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், வீடியோ எடுக்காம விட்டேன் பாருங்கள். நானும் இப்போ தான் பார்த்துருக்கேன் காய் வந்துருக்கு. குரங்கு வந்து விட்டு வச்சுருக்கு பாருங்கள். சரிதா பாருங்கள். சீத்தாப்பழம் வச்சுருந்தேன் பாருங்கள். சீத்தாப்பழம் வந்ததுங்க. சீத்தாப்பழம் இவ்வளோ பெருசு வந்ததுங்க. இந்த குரங்கு வந்து சாப்பிட்டு போயிடுச்சுங்க. நல்ல வேலை இதை மட்டும் விட்டு வச்சுக்குதுங்க. இங்கே வந்து ஆப்பிள் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, 4 ஆப்பிளுங்க. வீடியோ எடுத்து நான் ஒரு வாட்டி கூட டேஸ்ட்டே பண்ணல. இந்த வெரைட்டி வந்து டேஸ்ட்டே பண்ணலங்க. 4 ஆப்பிள் வச்சுருந்தாங்க. இந்த குரங்கு வந்து சாப்பிட்டு போயிடுச்சிங்க. என் பையன் அப்பயே வந்து சொன்னான், நான் அப்பயே திருத்தி விடாம விட்டேன். நான் பாட்டி எண்ணெய் எதுவுமே இல்லை மேலேன்னு சொல்லிட்டு கவனம் விட்டேன். இது இருந்தால் ஞாபகமே எனக்கு இல்லை. பார்த்தா அப்படியே சாப்பிட்டு போயிடுச்சிங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் வாடகை இருக்கவங்க இந்த மாதிரி மணத்தக்காளி செடி பூவை காயை பிரித்து சாப்பிட்றாங்க. காய் இல்லை, பழம், மணத்தக்காளி பழம். நான் ஊருக்கு போனால் இவங்களாம் தண்ணி ஊற்றுறதுக்கு விடுவேன். இவங்க தான் தண்ணி ஊற்றி விடுவாங்க, செடியெல்லாம் காப்பாற்றி விடுவாங்க. இப்போ நான் மொட்டை மாடிக்கு வந்ததுனால பார்த்துட்டு பேரே வந்தாங்க. இவங்க இதெல்லாம் நான் மாற்றி வைக்கணுங்க. சாமந்திலாம் வாங்கிட்டு வந்தது தான் இது. இந்த சாமந்திலாம் வாங்கிட்டு வந்தேன். 80 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. இது ஒரு 80 ரூபா, இது 80 ரூபா, இது 80 ரூபா. எல்லாம் மாற்றி வைக்கணும். என் ஃபோனில் மெமரி இல்லாததுனால மாற்றி வைக்க டைம் இல்லாததுனால அப்படியே இருக்கேன். இது பாருங்கள், இது வந்து இங்கே பிரிச்சுட்டுனா அது பாருங்கள், இதில் காய் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி கட் பண்ணி விடுறேன் பாருங்கள். இந்த ஸ்டெம் வந்து இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு. இது பாருங்கள், இங்கே இருக்கா தெரியுதா பாருங்கள். இதை கட் பண்ணி விட்டுடணும், இதை பிச்சிடணும். இப்போது அது 2ஆவது வரைக்கும் பிச்சுட்டு பாருங்கள். இப்போது அது வந்து டபுளாக வரும். இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பாருங்கள் பாருங்கள். இதுவும் பிச்சு விடணும் பாருங்கள். பிச்சுருக்கேன், பிச்சுட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இதுலேருந்து ஒரு 4 கிளை வளருங்க. அது மாதிரி தாங்க இதை புஷ்ஷியாக வளர்த்துருக்கேன். அந்த கொய்யா செடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கொய்யா பழம் பாருங்கள், இந்த கொய்யா செடி பாருங்கள் எப்படி நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்குன்ட்டு. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வளங்க. இது பாருங்கள், காய் பார்த்தீங்களா? இப்போ தான் நானே பார்க்குறேன். இவ்வளோ பெருசு நான் இது இருக்கும் நான் பார்க்கவே இல்லை. இது பாருங்களேன் காய், நான் என்ன இப்போ தான் பார்த்தேன் பாருங்கள். அங்கே ஒரு காய் வச்சுருக்கு. இதெல்லாம் நானும் பார்க்கவே இல்லை. இதுக்கு மூடி வைக்கணும், இல்லை குரங்கு சாப்பிட்றோம். அப்புறம் இங்கே பாரு, இங்கே விட்டுருக்கு போகிறேன். இது வந்து பீட்ரூட் கோவா பாருங்க. இங்கேயும் பாருங்கள், இப்போ தான் நானே பார்க்குறேன். அந்த பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பூ விட்டுருக்கு பாருங்கள். பிங்க் கலராக இருக்குது.
இத்தனை நாள் நான் காயே விடலை இதில். இந்த பாருங்க என்னடா பிச்சு பிச்சு போய் இப்போ காய் வந்திருக்கு. நான் என்ன போட்டேன்னு தெரியல. இதில் என்ன ஊற்றுற காய்கறி தூள் எடுத்து போட்டேன்னு தெரியல. நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ரொம்ப இதுவாக இருக்குது. மழை பெஞ்சதுனால ஏதோ க்ளீன் பண்ணாமல் இருக்கேன். இப்போ இந்த வேலை தான் எனக்கு எல்லாம் பண்ணணும். இது ஒரு மல்பெரி செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி லாங் மல்பெரி, இது லாங் மல்பெரி கேட்குறீங்க. ஆனால் இது கட்டிங்ஸ்லாம் போய் இருக்குன்னா ஒரு கட் பண்ணது கிடையாது. ஷார்ட் மல்பெரியாச்சும் கட் பண்ணால் இங்கெல்லாம் கனவுல வந்து இந்த மாதிரி பட்டு இருக்கும், வளரும். இங்கெல்லாம் பட்டே இல்லை பாருங்கள். இதில் தெரியல எனக்கு. இது பழம் பழுத்துட்டு இருக்குது பாருங்கள். எல்லாம் பட்டே இல்லை பாருங்கள். நம்ம கட் பண்ணி விட்டால் கூட லாங் மல்பெரி வராது. ஏன்னா நானே ஒட்டு செடி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதிலாச்சும் பரவாயில்ல. ஷார்ட் மல்பெரினா நம்ம கட் பண்ணி விட்டால் கூட அது காய் காய்ச்சி வந்துடும். ஷார்ட் மல்பெரினா நம்ம ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஆனால் லாங் மல்பெரிலாம் அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாதுங்க. பாருங்கள் இங்கே கனவே இல்லை பாருங்கள். இந்த பட்டே இல்லை பாருங்கள். நம்ம கட் பண்ணி விட்டால் கூட காஞ்சி போயிடும். நீங்கள் லாங் மல்பெரி கேட்டிங்க, இந்தமாதிரி கட் பண்ணால் காஞ்சி போயிடுங்க. ஏன்னா வந்து நான் விலை காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கியிருக்கேன். நம்ம கட் பண்ண காஞ்சி போயிடணும். முனையிலேருந்து தாங்க அது வந்து பழம் வரும். இது பாருங்க, இது மல்பெரி. நான் அவங்க டேஸ்ட் கொடுக்குறேன். அவங்க டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. என்னங்க டேஸ்ட் எப்படி பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருக்குங்க? நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. உண்மையிலும் சூப்பராக இருக்குது. எந்த மாதிரி டேஸ்ட் ஸ்வீட்டு? எந்த மாதிரி டேஸ்ட்டு ஸ்வீட் இருக்குது? ஸ்வீட்டு சக்கரை. ஸ்வீட்டு சக்கரை ஒன்று தான். வேறு என்ன இருக்குது? தேன் மாதிரி இருக்கா? ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா தேன் மாதிரி? ஓ தேன் ஸ்வீட்டே இல்லை. இது நல்லா அழகா ஸ்வீட்டாக இருக்கு. செம்மையாக இருக்கு. ஆனால் நல்லா பழுத்த பழமாக இருக்கு. சூப்பராக இருக்கு. என்ன மாதிரி கொஞ்சம் கிரேப்ஸ் ஃப்ளேவர் வருதா? கிரேப்ஸ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வருது லைட்டாக. கொஞ்சம் புளிப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. சூப்பராக. தேங்க்யூ. இது இருக்குது. நான் ஹார்வெஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். பாய். பாய் சொல்லுங்க. பாய். பாருங்க கொத்து கொத்தாக இருக்குது. இதில் வீடியோவில் பாருங்கள். தொட்டோடனே விழுந்துச்சு பாருங்கள். தெரியவே மாட்டேங்குது. தொட்டோடனே விழுந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதுதான் என்னோடய ஹார்வெஸ்ட். பார்த்துக்கோங்க. இது வந்து இது சாமந்தி செடிங்க. இது வந்து எம்எஸ்பி ரோஸ் கார்டனில் நான் 10 கலர் வாங்கினேங்க. இது பிங்க் கலருங்க. ஏற்கனவே இங்கே இருந்ததுங்க. இது வந்து வேறு கலருங்க. இது வேறு எல்லோ. இது என்ன எல்லோ தெரியல. இது வேறு எல்லோ. இது ரெட்டுன்னு நினைக்கிறேன். இது என்ன கலர் தெரியல. இது கலர்லாம் பூலாம் வந்துச்சுன்னா நான் அதுவும் ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ எல்லாமே எம்எஸ்பி ரோஸ் கலர் நாட்டு சாமந்தி தான் வாங்கினேன். இப்போ எல்லாத்துலேயும் மொட்டு வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயும் மொட்டு வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாத்துலேயும் மொட்டு வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயும் மொட்டு வந்திருக்கு. கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அஷ்டம சனி வந்ததில் பாடுபடுறேன் ஒரு 4 மாதமாக. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.